நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினது. யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. ஓம் சுதர்சனாய் வித்மகே மா ஜ்வாலாய் தீமகே தன்ன சக்கர பிரச்சோத்யாத். ஓம் கருடாழ்வார் நமோஸ்துதே ஓம் கருடாழ்வார் நமோஸ்துதே ஓம் கருடாழ்வார் நமோஸ்துதே. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழித்து காப்பான். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் செப்டம்பர் 2 முதல் செப்டம்பர் 8 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி. செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு விசாகம் 4ஆம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த விருச்சிக ராசிக்கு இந்த வார கிரகங்கள் சுமாரான பலனை தருமா இல்லை சூப்பரான பலன்களை வாரி வழங்குமா? கிரகங்களுடைய நிலையை பார்க்கும் பொழுது 7ஆம் இடத்துல குரு இருக்கிறதே ஒரு பெரிய விசேஷம். ராசிநாதன் 8க்கு போய் மறைஞ்சிட்டார். இருந்தாலும் அவர் உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறார். 8ஆம் பார்வையாக முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்குறார். சிறப்பு அப்படின்னு சொல்லணும். 4ஆம் பார்வையாக 11ஆம் வீட்டை பார்க்குறதும் சிறப்பு. 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். வக்ரகதியில் இருக்கார். 5ல் ராகு, ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. 10ஆம் இடத்து அதிபதி சூரியன் 10ல் ஆட்சி பீடம் ஏறியிருக்கிறார். இப்படி கிரகங்களுடைய நிலைகள் மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த விருச்சிக ராசிக்கு நிச்சயமாக இந்த வாரம் அமோகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. குரு ஒன்றே போதுங்க. குரு 7லேருந்து ராசியை பார்க்குறார். தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்படும். அது இருந்தாலே நீங்கள் அதை உங்கள் வேலை பண்ணுறீங்களா இல்லை தொழில் பண்ணுறீங்களா அதில் இன்வால்மெண்ட்டோடு இருந்து அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இது மாறிவிடுகிறது. இழந்த கௌரவத்தை பெறக்கூடிய காலகட்டம். சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு நிலை வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் இடத்து அதிபதி குரு பகவான் 7ல் இருக்கார். குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. விருச்சிக ராசி ஜோசியர்களாக இருந்தாலும் சரி, வழக்கறிஞர்களாக இருந்தாலும் சரி, ஆசிரியர் பெருமக்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் பெரிய லெவலில் ஃப்ளரிஷ் ஆகும். சாதிக்க முடியும், சரித்திரம் படைக்க முடியும் என்று சொன்னால் மிகையாகாது. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறார். அது மட்டுமல்ல, செவ்வாயும் பார்க்குறார் ராசிநாதன். அப்போது நீங்கள் எடுக்கின்ற எந்த முயற்சியாக இருந்தாலும் அது இமாலய வெற்றி பெறும் என்று சொன்னால் மிகையாகாது. இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படும். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். ஒரு சிலர் குறுகிய தூர பிரயாணத்தில் மூலம் நன்மைகள் நடக்கும். ஒரு சிலர் நீண்ட தூர பிரயாணத்திற்கு அடித்தளம் போடுவீர்கள். 4ஆம் இடத்தில் சனி பகவான் அர்த்தாஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் நீங்கள் சனி பகவானை பிரீத்தி பண்ணிக்கொள்ளுங்கள். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வார். சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். சனீஸ்வர பகவானுக்கு தனி சந்நிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து தலைக்கு அதாவது பிரச்சனைகள் வந்தால் தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும்
பிரச்சனையே வராதுங்கிற ஒரு நிலையும் இருக்குது. ஏன்னா சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார். இந்த சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார் அப்படின்னு சொன்னாலே இந்த நெகட்டிவ் தவறான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறும் அப்படின்னு சொல்லலாம். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும், தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அப்படின்னு சொல்லணும். மற்றபடி 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. கண்டிப்பாக 5ல் ராகு இருக்குன்னு சொன்னால் பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும். யாராவது ஏதோ உங்கள் இடத்துக்கு ஆட்டை போடுறதுக்கு நினைப்பாங்க. குருவர்களும் திருவர்களும், அதாவது நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். மற்றபடி 6ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். 6ஆம் இடம் எதிரிகள் ஸ்தானம். ஏற்கனவே 6ஆம் இடத்துங்கிறது சரியில்லாத இடம். அங்கே போய் சனி பார்க்க, குரு பார்த்தா பரவாயில்ல, சனி பார்க்குறாருன்னு சொன்னால் அப்போ எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும். கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்புதுங்க வைத்துவிடும். மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 6ஆம் இடம் அதாவது ருணரோக சத்துருஸ்தானம். உங்களுக்கு உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி 7ல் ராகு இருக்கிறது. திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். நண்பர்களால் ஆதாயம், கூட்டுத்தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் ஏற்படும். மற்றபடி சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரும். 7ஆம் இடத்து அதாவது 6ஆம் இடத்து அதிபதி 8க்கு போயிட்டார். அப்போ 6ஆம் இடத்து அதிபதி 8க்கு போனதால் என்ன அப்படின்னா, சில நேரங்களில் கடன், அதாவது தீர்க்கக்கூடிய கடன் தீர்க்க முடியாத கடனாக மாற வாய்ப்புகள் இருக்குது. தீர்க்கக்கூடிய நோய் என்பது தீரா நோயாக மாறக்கூடிய நிலையும் இருக்குது. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லணும். இந்த 10ஆம் இடத்தில் அதிபதி சூரியன் நல்ல நிலையில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறது மிக மிக சிறப்பு. தொழிலில் உத்தியோகத்தில் உங்களுக்கு ஒரு மாறுதல்கள் வரும், ஒரு திருப்பு முனைகள் ஏற்படும். அது தொழிலாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, டோட்டலாக சேஞ்ச் ஆகும். நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஆனாலும் சனி பார்வையில் இருக்கிறதால 8 ஹவர் டியூட்டின்னா 10 ஹவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல் கண்டிப்பாக ஏற்படும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் அன்பர்கள், மற்றபடி ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், பிள்ளைகள், இவங்களுக்கெல்லாம் நல்ல அற்புதமான நேரம். தந்தைக்கு அற்புதமான ஒரு டைம். அதே நேரத்தில் அரசியல்வாதிகளுக்கும் பொற்காலம் என்று சொல்லலாம். சனி பார்வையில் இருப்பதால் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டிய அவசியமாகிறது. மற்றபடி 10க்குடையவன் 10ல் ஆட்சி பீடம் ஏறி இருப்பதால் ஒரு படித்த இளைஞர் வேலைக்காக முயற்சி பண்ணுறார், அரசு உத்தியோகமே கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை சொந்த தொழில் பண்ணணுன்னா தாராளமாக சொந்த தொழில் பண்ணக்கூடிய நிலை நிர்பந்தம் ஏற்பட்டுவிடும். நல்ல சம்பாத்தியம் கண்டிப்பாக கிடைக்கும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு 11ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறார். 7க்குடையவன் 11ல் இருந்தால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கும். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்கிறது. மொத்தத்தில் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப அமோகமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள்.